ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு பிகினராக தைக்க பழகியிருக்கேன்க்கா. இப்போ தான் நான் மிஷினில் உட்காந்து தைக்க போகிறேன், வீட்டிலேருந்து தைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் வீட்டிலேருந்து ரொம்ப வருஷமாக தைச்சிட்டு இருக்கேன்க்கா, நான் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில விஷயம்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். அப்போனா மட்டும்தான் இந்த தொழிலில் மேலே வர முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். இப்போ தாக்கா நான் வீட்டிலேருந்து தைக்க ஆரம்பிக்க போகிறேன். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்ருக்கேன். ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் வருது அப்படின்னு இருக்கிறவங்க, உங்களுக்கு நிறைய வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு வேறு வேறு டிசைனில் தைச்சி போடுங்க. வெளியில் போகும்போது சரி, இல்லை ஒரு சுடிதாராக இருந்தாலும் சரி, நெக் டிசைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் துணி எடுத்து தைச்சி பழகுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு ப்ளவுஸ் ஆர்டர் வராது. எல்லாருக்கும் உள்ள மாதிரி தான். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான டிசைன் உங்களுக்கு இந்த டிசைன் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோன்றதை தச்சு டெய்லி போடுங்க. என்னென்னா, நம்ம பிள்ளைங்களை கூப்பிட போகும்போது சரி, இல்லை மார்க்கெட் போகிறோம், இல்லை வெளியில் எங்கேயாவது ஏதாவது வாங்க போகிறோம் அப்படின்னா கூட நிறைய பேர் உங்களை பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களே பார்க்கும்போது இந்த ப்ளவுஸ் எங்கே தைச்சிது, அழகாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் தாங்க தைச்சேன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வகையான மார்க்கெட்டிங் மாதிரி தான். இன்னொன்று, நம்ம தைக்கிறோங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு ப்ளவுஸ் ஆர்டர் வர ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு 2 மாதமாக வெயிட் பண்ணுறேக்கா, எனக்கு ப்ளவுஸே வரல அப்படிலாம் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸ் கரெக்டாக அவங்களுக்கு அமைஞ்சி அவங்க இன்னும் 2 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் தான் நமக்கு ப்ளவுஸ் வரும். நம்ம என்ன தான் நான் தைக்கிறேன்னு சொன்னாலுமே நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு பயமாக இருக்கும். இப்போ தான் கற்றுக்கிருக்காங்க, இவங்க ப்ளவுஸ் துணியை வம்பாய்க்கிறக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட் வரும். அதனால் உங்களுக்கு நிறைய டிசைன் வச்சு தைச்சி பழகுங்க. நமக்கு தைக்க தைக்க என்னாகும் அப்படின்னா, நிறைய டிசைன் பண்ணும்போது நமக்கு கையும் திருந்தும், நமக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டு வரும். ஒரு ப்ளவுஸ் நமக்கு ஆர்டர் வருது அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப பயப்படக்கூடாது. கட் பண்ணும்போது சரி, தைக்கும்போது சரி, நம்ம கரெக்டாக தான் தைப்போம். நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அந்த ப்ளவுஸை கொடுத்துட்டு அவங்க போடுற வரைக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவுமே நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் தைச்சி பழகும்போது எனக்குமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சது, இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ பயந்தோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பயந்துக்கிட்டே நம்ம செய்யும்போது அந்த வேலையில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மற்றபடிக்கு உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து தைங்க, கண்டிப்பாக உங்களால் தைச்சி கொடுக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப இப்போ உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தைக்கும்போது அவங்க ஈஸியாக இந்த இடத்துல தப்பு இருக்குது, இதை கரெக்ட் பண்ணுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் ஹார்ஸாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்லேயே எல்லாரையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கஸ்டமர் இப்படி தான் இருப்பாங்கங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த கஸ்டமரை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் கொடுத்து தச்சு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கூட அமௌண்ட்டை ஃபஸ்ட்டே வாங்கி பழகுங்க. இந்த விஷயம்லாம் நிறைய பேர் தெரியாமல் தான் ப்ளவுஸ் நிறைய கடன் கொடுத்து அவங்களால அதுக்கப்புறம் அந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு ஆயிடுது. அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ரூ. 50 வாங்கினாலும் சரி ஒரு ப்ளவுஸ்க்கு, அந்த அமௌண்ட்டை கரெக்டாக வாங்குங்க. ஸ்டார்டிங்கில் தைக்கும்போது என்ன நினைப்பீங்க அப்படின்னா, எனக்கு ப்ளவுஸ் கொடுக்குறதே பெரிய விஷயங்க்கா, நான் எப்படிக்கா அமௌண்ட்டு கேட்குறது அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருப்பீங்க. நீங்கள் செஞ்ச வேலைக்கு தான் அமௌண்ட் கேட்குறீங்க, தைரியமாக கேளுங்க. இல்லைக்கா, வீட்டிலேருந்து நான் ரொம்ப நாளாக தைக்கிறேன், இப்போ நான் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது நான் என்னெல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு வாடகை கொடுக்கறதுக்கு நம்ம தைச்சி தான் ஆகணும். இன்னொன்று, அட்வான்ஸ் நம்ம ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டே. நம்ம அதையும் கடனில் வாங்கி நம்ம பண்ண முடியாது. இன்னொன்று, ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்கள், டேபிள்லேருந்து எல்லாமே நம்ம புதுசாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த இதுக்கெலாம் நமக்கு ஒரு அமௌண்ட் தேவை. ஸோ ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும். அதை கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் கூட ஒரு மாதம் வாடகை கொடுக்கறதுக்கு நம்ம கையிலேருந்து போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அட்வான்ஸ் கொடுக்கறதுலேருந்து, அந்த பொருள் மெட்டீரியல் வாங்குறதுலேருந்து, ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து தைக்கும்போது நம்ம தரையில் போட்டு கூட அதை வெட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு கடன் வைக்கும்போது அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வாங்கணும். நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கோமா, நம்ம கையில் அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்கள். இன்னொன்று, ஒரு 2 பேராவது உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா நம்மளே ஒரு ஆளாக உட்காந்து தச்சு நம்ம கடையை ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு 2 பேரை வச்சு நம்ம வேலை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை நமக்கு ஏதோ ஒன்று, இல்லை நம்ம வர முடியல அப்படின்னா கூட அந்த இன்னொருத்தங்க நமக்கு வேலை செய்வாங்க. அதனால் கையில் 2 பேர் கண்டிப்பாக வேணும்.
அவங்களுக்கு வந்து நம்ம சேலரியும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கெலாம் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தைக்கிறதுலேருந்து தான் எடுக்க வேண்டியது வரும். அதே மாதிரி வீட்டிலேருந்து தைக்கும்போது நம்ம ரூ. 100 வாங்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக கடையில் தைக்கும்போது நம்ம கம்மியான ரேட் வாங்க முடியாது. ஏன்னா கரண்ட் பில் தேவைப்படும். கரண்ட் பில் தேவைப்படும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு கரண்ட்டை விட நமக்கு வந்து ஆஃபீஸு கடன் வைக்கும்போது நமக்கு வந்து கரண்ட் பில் ஜாஸ்தியாகும். இன்னொன்று மிஷின் வந்து எக்ஸ்ட்ரா 2 மிஷின் தேவைப்படும். அப்புறமா வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஓவர்லாக் மிஷின் தேவைப்படாது. தைக்கலைனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கடன் வைக்கும்போது நம்ம ஓவர்லாக் மிஷினோட தான் வாங்கணும். அப்புறம் அயர்ன் பண்ணுறதுக்கு டேபிள் ஒன்று செட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கடை ஆரம்பிக்கிறதுல இருக்குது. கடை வைக்க போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு இருக்குது. இது இந்த செலவு எல்லாமே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்ல, இதெல்லாம் வந்து முன்ஜாக்கிரதையாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு வந்து நமக்கு சம்பளம் இல்லாட்டியும் கூட கடை ஓடுற அளவுக்கு நம்மளால் வந்து வருமானம் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, வீட்டிலேருந்து தைக்கிறதுனால நமக்கு வர்ற வருமானத்தை விட நம்ம வந்து கடை வச்சோம் அப்படின்னா நமக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிங்க. கடை எப்படி வச்சா அதிகமாக வருமானம் வாங்க முடியுமோ ப்ளவுஸ்க்கு, அதே மாதிரி அதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு டெய்லரிங் வர்றாங்க அப்படின்னா பீஸ் ரேட்டுக்கு வந்து ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க மந்த்லி சேலரின்னு வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுக்குறோம். அதே மாதிரி கடன் கொடுக்கவே கூடாது. ஏன்னா கடை வைக்கும்போது நமக்கு வந்து அதை வச்சு தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணுவோம். அந்த வேலை இருக்குது. அதே மாதிரி இப்போ வீட்டிலேருந்து தைக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு மீட்டர் வந்து வெளியில் போய் வாங்குவோம். லைனிங் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து எந்த கலர் வரும்னு தெரியாது. அப்பப்போ போய் கடை இருக்கும்போது நம்ம வாங்க முடியாது. கடையை பூட்டிட்டு போக முடியாது. அதனால நம்ம வந்து அதையும் மொத்தமாக வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. நம்ம எப்போவுமே ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னா என்னெல்லாம் தேவைப்படுது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கடை வைக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். மெயினாக வந்து வாடகை தான். சிட்டிக்குள்ளெலாம் நம்ம வந்து வாடகைக்குன்னு போனால் 10,000 15,000 அந்த மாதிரி தான் வந்து கடை ரேட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க, கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதே வந்து ஒரு கிராமமாக இருக்குது அப்படின்னா ஒரு 4,000 5,000 அப்படி இருக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் செலவு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து கடை வச்சுருக்கீங்க, கடை வந்து ஷாப்போட ரேட் என்ன, ரெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். எனக்குமே வந்து கடை வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை தான், இல்லைன்னு நான் சொல்லலை. என்ன அப்படின்னா எல்லாமே யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம தைக்கிறோம். நம்ம வந்து ஒரு சில மாதம் வந்து தையல் தொழிலில் வந்து கம்மியாக இருக்குது ரேட்டு. இப்போ வீட்டிலேருந்து தைக்கிறதுனால நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு தைச்சாலும் அந்த 10,000 ரூபா ஃபுல்லாக எனக்கு தான். மினிமம் வந்து நான் என்ன செலவு பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு லைனிங் எடுக்கிறதுக்காக ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்ணுறேன்னா மீதி 8,000 ரூபாய் எனக்கு தான். இதே நான் கடன் வைக்கும்போது நான் வந்து எல்லா செலவையும் போக தான் என்னோடய காசாக நான் எடுக்க முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நமக்கு வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் வந்து தள்ளி போடுறேன். மற்றபடிக்கு எனக்கு கடை வைக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கடை வச்சு நம்ம வந்து அந்த தொழிலை வந்து அடுத்தடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ரொம்ப நாளைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணினா மட்டும்தான் நம்மளால் வந்து கடை வைக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அதனால மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து ஷாப் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் ரீசனுக்காக வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. கண்டிப்பாக வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த டெய்லரிங் தொழில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேரோட ஏமே என்னவாக இருக்கும் அப்படின்னா, டெய்லர்னால் ஒரு கடை வச்சு நம்ம ஒரு ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் தோணுதா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் பெரிய டெய்லராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ ரொம்ப வருஷமாக தைக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னாலும் சரி, வீட்டிலேருந்து தைக்கும்போது நம்மளோட அமௌண்ட் ஃபுல்லாக நமக்கு தான். இதே நம்ம வெளியில் கடன் வைக்கும்போது இதை விட 2 மடங்கு நம்ம ஜாஸ்தி சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம நிறைய வந்து சம்பாதிக்க முடியும். அந்தளவுக்கு நம்ம இடமும் வந்து கரெக்டான இடமா அமையணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகவும் செய்யும். அதனால் கொஞ்சம் வந்து கடை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா யோசித்து அந்த இடம் வந்து செட் ஆகுமா, அங்கே எத்தனை கடை இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கலாம். இன்றைக்கி வந்து நமக்கு 8 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். எத்தனை ப்ளவுஸ் முடியுதோ அத்தனை ப்ளவுஸ் நான் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே வந்து பெண்டிங் ப்ளவுஸ் தான். இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தைக்க வேண்டியது 4லேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய பேருக்கு நிறைய ஆர்டர் வராது. அதனால் நீங்கள் வந்து ஆர்டர் வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க, நான் வந்து தைச்சி கொடுப்பேன் அப்படிங்கிறத. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கிறத. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆர்டர் வரும். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டு அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த ப்ளவுஸுக்கு தைக்க எடுங்க. எப்போவுமே வந்து பிகினராக இருக்கும்போது இந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும். ஒரு 4 ப்ளவுஸ் அவங்க மொத்தமாக கொடுத்தா கூட நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அவங்கள செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தைக்க கொடுங்க. மொத்தமாக போட்டு 4 ப்ளவுஸையும் வெட்டிடாதீங்க. ஏன்னா அவங்களோட கிளாத்தும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, நமக்கும் டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால் அதில் கவனமாக இருங்க.
எந்த சைஸில் இருக்கிறவங்க ப்ளவுஸ் கொடுத்தாலுமே பயப்படாமல் வாங்கி தைங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்தால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கோங்க. அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தொழிலில் மேலே வர முடியும். தப்பு நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த தொழிலுமே வந்து சாதிக்க முடியாது. என்ன வந்தாலும் நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்பினா மட்டும்தான் நம்மளால் வந்து எதையும் பண்ண முடியும். எப்போவுமே வந்து அளவு ப்ளவுஸை கரெக்டாக வந்து என்ன அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்களோ அந்த ப்ளவுஸை பர்ஃபெக்டாக தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. டெய்லி தைக்க தான் அது வரும். நம்ம வந்து டெய்லி ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளை அறியாமே நிறைய விஷயம் வந்து கற்றுக்கவும் முடியும். அதனால் அதை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அளவு ப்ளவுஸ்லேருந்தும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அளவு ப்ளவுஸில் என்னெல்லாம் வந்து மாற்றமாக இருக்குது, அந்த ப்ளவுஸை பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னா அதில் என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எது வந்து கரெக்டாக தைச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பாருங்கள். அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். அதே மாதிரி பிசிறு இல்லாமல் தைக்கிறது, அதாவது ஷோல்டர் வந்து பிசிறு தெரியாமல் தைக்கிறது, இந்த மாதிரி பட்டியில் வந்து பிசிறு தெரியாமல் தைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கோங்க. பிகினராக இருக்கவங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக காமிக்கும். அதே மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் அயன் பண்ணி கொடுங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் கையில். இந்த மாதிரி சில விஷயம்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழிலில் வந்து மேலே வர முடியும். எப்போவுமே ஒரு ப்ளவுஸை வந்து பார்த்த உடனே அவங்க வந்து முதல்ல பார்க்குறது அது எப்படி வந்து நம்ம நீட்டாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான். அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால் கொடுக்குறதுமே கரெக்டாக கொடுங்க. அவங்க எப்படி தான் கசக்கி கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, ப்ளவுஸ் வந்து நிறைய வரல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.